அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நான் உங்களோட குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நம்மளோட பேச போற காலர் வந்து 2 சிம்பிளான டிஷ்ஷஸ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரம் கும்பகோணம். என்னன்னா, வாழைப்பூ வச்சு நம்ம வந்து வடை பண்ணியிருப்போம், வாழைப்பூ வச்சு கூட்டு பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம். ஆனா இவங்க வந்து வாழைப்பூ வச்சு ஒரு சட்னி இல்லாட்டி ஒரு துவையல் மாதிரி பண்ணலாம். அதை வந்து நீங்க சாதத்துல நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். ஸோ ஒரு வீக் டே லஞ்சுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிஷ் அப்படின்னு எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம வியூவர்ஸ்க்காக கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம அவங்களை கூப்பிடுறோம். ஸோ ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கும்பகோணம் சைட்ல வந்து இந்த பொட்டேட்டோ, அதாவது அது வந்து கடப்பா பொட்டேட்டோ அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா. ஸோ அந்த கடப்பா பொட்டேட்டோவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லெட் அஸ் கால் சுந்தரி ஃப்ரம் கும்பகோணம். போயிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, அங்க சுந்தரி இருக்காங்களா? சுந்தரி தான் பேசுறேங்க மேடம். நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுறேன் ஃப்ரம் k2k.com ரசிக்க ருசிக்கல் இருந்து. சொல்லுங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்ணிட்டு. எப்படி இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதுல கலந்துட்டு இருக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்க மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி வெரி நைஸ். நீங்க வந்து எங்களுக்கு வாழைப்பூ வச்சு ஒரு துவையல் பண்ணலாம் அப்படின்னு எழுதி அனுப்பியிருந்தீங்க. ஆமாங்க மேடம். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ அது வந்து அதை தான் நான் இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நான் உங்களோட டிஷ் பிக் பண்ணது வந்து அந்த கடப்பா பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறீங்கல்ல. ஐ திங்க் உங்க ஊர் சைட்ல வந்து இந்த கடப்பா அண்ட் செட் தோசை பாப்புலர் நினைக்கிறேன். ஆமா மேடம், இது வந்து எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ். எந்த ஹோட்டல்ல இருந்தாலும் இது கிடைக்கும். இது கடப்பான்றது ரொம்ப ஃபேமஸான இது. சூப்பர். இந்த கடப்பா பொட்டேட்டோஸை வந்து இன்னைக்கு நம்ம மக்களுக்கு, நம்ம ஃபுல் வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் இன்னைக்கு. கண்டிப்பா மேடம். சோ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாழைப்பூ துவையலை முடிச்சிடலாம். வாழைப்பூ அதை வந்து நல்லா உரிச்சு அதில் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை வந்து மோரில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அது வந்து நீங்கள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணுற ப்ராசஸ் இல்லையா? ஆமாம். ஸோ அது போட்டு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டெப் 1 நான் முன்னாடியே ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கடாய் வச்சுட்டேன். ஓகே, அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, நல்லெண்ணெய். ஓகே, சோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. சோ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? அது உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டுருங்க மேடம். அதுல ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டீஸ்பூன். ஏன்னா இது நம்ம தொகையல் மாதிரி பண்றதுனால நம்ம தேங்காய் தொகையலுக்கெல்லாம் பண்ற மாதிரி இதுவும் நல்லா இருக்கும். ஓகே, சோ யாருமே வாழைப்பூ வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா டிஃபரெண்டா பண்ணா எல்லாரும் சாப்பிடுவாங்க இல்லையா? அதனாலதான் இது சூப்பர். ஆமா, 2 ஸ்பூன். ஆமா, அது கொஞ்சம் பொன்னிறமா, ரொம்ப கருக்க வேணா, பொன்னிறமா வரும்போது மிளகா வத்தலையும் போட்டுருங்க. ஒரு 6-7 மிளகா உரத்துக்கு தந்துருங்க. ஏன்னா தப்புன்னு ஆயிடும். அதனால ஒரு 6-7 மிளகா போடலாம். சரி, நமக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும், அதனால 7 போட்டுக்கிறேன். போட்டுட்டுல அதுல கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது ஒரு பிளேட்ல ஆற வச்சிடுங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ வரமிளகா போட்டாச்சு. அடுத்தது வந்து பெருங்காயம் போட சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, அப்புறம் கருவேப்பிலை. ஆமா, ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவு புளி வேணும். ஓகே, ஒரு சின்ன பீஸ் புளி. சரி, இதெல்லாம் போட்டு வறுத்தாச்சு. நல்லா பொன்னிறமா வருது. ஸோ வாழைப்பூவை வந்து வதக்கவே வேண்டாமா? இல்ல, அடுத்தது திருப்பி வதக்கலாம். ஏன்னா 2 விதமாவும் பண்ணலாம் மேடம். ஒண்ணு வாழைப்பூ இதுலயே கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு இதுலயும் திருப்பி போட்டு அரைச்சிட்டு கடுகு ஒரு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி கடுகு போட்டு இதையும் அப்படியே இது மாதிரி நல்லா தொகையில அப்படியே வதக்கலாம். இல்ல வதக்கிட்டும் அரைக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட டேஸ்ட் விருப்பங்கள். அது பெட்டரா இருக்கும். பெட்டர் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நீங்க அரைச்சா பரவாயில்ல. அப்படின்னா நம்ம வதக்கிடுவோமே. இந்த வாழைப்பூ போட்டுடலாம். இப்ப போட்டுடலாம், தாராளமா போட்டுடலாம். நல்லா புளிஞ்சு போட்டுருங்க மேடம். வாழைப்பூ அது வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும் பாருங்க. நல்லா கமன்னு வரும். எல்லா குழந்தைகளும் இது விரும்பி சாப்பிடுவா. இது உடம்புக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ. சூப்பர். கமன்னு ஸ்மெல் வரும் அப்படின்னு இருக்காங்க. அந்த கம ஸ்மெல்லுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நல்ல சுருளை வதக்கணும். ஆமா, அந்த கமகம ஸ்மெல்லுக்கு வதக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த கமகம ஸ்மெல்லுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். ஆமா, இது வந்து அரைச்சிட்டு
அதுக்குள்ளேயே புளி போட்டாலும் பரவாயில்ல, இல்ல தனியாவும் புளி போட்டு அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த சைடு நல்லா ஆறட்டும். மீன்வாயில் அது ஆறுற சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மிளகா, உளுந்து அதையெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு அரைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொர பக்குவத்துக்கு இப்போ அரைச்சிக்குவோம். ஓகே, ஸோ கொரன்னு அரைச்சிருக்கிறேன். அப்புறம் இது வாழைப்பூவை அதுக்குள்ளேயே போட்டு திருப்பி அரைங்க. ரொம்ப இல்லை, லேசா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வாழைப்பூவை, அதாவது கொஞ்சம் கொர சட்னி அப்பதானே சாத்துக்கு இதை அரைச்சி விட்டுருங்க அதுலயே. சார், நம்ம ஊர்ல தாங்க இந்த தமிழ் தான் வந்து இந்த கொர கம இதெல்லாம் வந்து இது வந்து ஐ திங்க் அது ரெட்டை கிளவி அப்படிமாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சொற்களை. நம்ம தான் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இப்படி. ஓகே, ஒரு பாத்திரத்துல ஒரு டிஷ்ல இதை போட்டு நோட்டு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்துருங்க ஸ்பூனால. நம்ம பெருங்காயம் ஏற்கனவே போட்டிருக்கோமே, இது செகண்டா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கும் அது, அப்படியே டேஸ்ட் அதோட சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். பெருங்காயம் உடம்புக்கும் நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. அதான் அந்த ஒருத்தருக்கு இந்த கைப்பக்குவம்னு சொல்றோம்ல, இதெல்லாம் தான் அந்த ஒரு பெருங்காயத்தை லைட்டா கடைசியில் சேர்க்கறது, இந்த உப்பு கடைசியில் சேர்க்கறது, அதெல்லாம் தான் வந்து டேஸ்ட்டை மாத்துறது. ஆமா, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், நம்மளுக்கு டேஸ்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். அது உடம்புக்கும் கெடுதல் கிடையாது, நல்லா ஹார்ம்ஃபுல் தானே. அது ஒரே ஒரு ஸ்பூன் நல்ல கடுகு தாளிச்சு அது மேல தலையில கொட்டிடுங்க போதும். ஸோ இப்போ இதே இருப்பு சட்டியில் இன்னும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் இது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு கொட்டிடுங்க. ஓகே, ஸோ எண்ணெய் லைட்டாக சூடாட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ 2 விஷயம் பண்ண சொன்னீங்க. அந்த துவையல் எடுத்ததில் வந்து ஃபர்ஸ்ட் உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயம் போட சொன்னீங்க. ஸோ அது ரெண்டையும் போட்டுக்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே நம்ம கட்டி பெருங்காயம் போட்டா கூட சூப்பரா இருக்கும். ஆனா துணியோண்டு தண்ணியில கரைச்சு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பிளேஸ். இந்த பக்கத்துல கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் இது நல்லா ஃபேமஸா இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லையா, அதுதான் ஃபேமஸ். கட்டி பெருங்காயம், காய் பெருங்காயம் சொல்லுவா. அதுல துணியோண்டு தண்ணியில கரைச்சு அதை ஊத்தீங்கன்னா இன்னும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, சோ என்ன காஞ்சிருச்சு? கடுகு மட்டும் போடுங்க. கருவேப்பிலை இருந்ததுன்னா அதுலயே கிண்டி போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இருந்ததுன்னா போடலாம். ஓகே, கருவேப்பிலை அதுலயே போட்டு தாளிச்சு கொட்டிடுங்க, அதுல தலையில கொட்டிடுங்க. ஓகே, இப்ப கலந்துட்டேன்னா அவ்வளவுதான். இதுதான் மேடம் வாழைப்பூ துவையல். ஓகே, ஸோ கருவேப்பிலை, ஸோ இதை ஆஃப் பண்ணி அதை அப்படி நம்ம சேர்த்துருவோம். இது ஏற்கனவே நம்ம வதக்கிஇருந்தாலே இது 4 படையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள்லதான் இது வீணா போகாது. ஏன்னா நம்ம தேங்காய் போடல, ஒண்ணும் போடல. கரெக்ட். மெயினா இப்படியே போட்டிருக்கிறதுனால அது ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு நல்லது. சூப்பர். ஸோ இதை வந்து நான் இப்போ குயிக்காக டேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நானும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வாழைப்பூ துவையல் எப்படி இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்கு? நல்ல சூடா சாதம் வச்சு அதுல நெய் போட்டு இந்த துவையல் அதுல போட்டு சைடுல வந்து வத்தல் வச்சு நம்மளோட அரிசி வடாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழைப்பூ துவையல். வாழைப்பூ துவையல் பண்ணுறதுக்கு பேனில் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும் வதக்கி லேசாக அரைச்சி அதோட பொடியாக நறுக்கி வதக்கின வாழைப்பூவையும் சேர்த்து அரைச்சி உப்பு, பெருங்காயம் போட்டு கலந்து வச்சுக்கணும். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து துவையலோடு சேர்த்து கலந்தா வாழைப்பூ துவையல் ரெடி. ஸோ மக்களே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க, வந்த அப்புறம் நம்மளோட செகண்ட் டிஷ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது k2k.com ரசிக்க ருசிக்க. ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸோட பேசக்கூடிய ஒரு நாள். நம்ம சுந்தரி ஃப்ரம் கும்பகோணம் அவங்களோட தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான வாழைப்பூ வச்சு ஒரு துவையல் பண்ணி முடிச்சாச்சு. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பர் ஆசமாக இருக்குது. ஸோ பேசிக்காக நெய் சாதத்துக்காக வெயிட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி, அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இந்த உருளைக்கிழங்கை பண்ணிடலாமா, நம்மளோட கடப்பா.
ஸோ இந்த கடப்பாக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு நல்லா மைய வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெங்களூர் தக்காளியா இருந்தா அது கொஞ்சம் புளிப்பு இல்லாம இருக்குன்னா கொஞ்சம் திழிச்சு நல்லா இருக்கும். அது பொடியா நறுக்கிடுங்க. அப்புறம் வெங்காயத்தை 2 பொடியா நறுக்கிக்கோங்க. உரப்புக்கு பச்சை மிளகா தான் ஒரு 7-8 பச்சை மிளகா நீட்டமா நறுக்கிடுங்க. ஓகே. கடாயில 2 டீஸ்பூன் இது ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஊத்திட்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. அப்போ கடலை பருப்பு கிலோன்னு தாளிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன். கடுகு அவ்வளவுதான். அது பொன்னிறமா வறுத்து வெங்காயத்தை தூக்கி அதுல போட்டு வதக்குங்க. ஓகே, ஒரு நிமிஷம். நான் கடுகு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ நல்லா அதை வந்து பொன்னிறமாக வறுக்கணும். ஏன்னா அது பொன்னிறம் தான் ஃப்ளேவரே கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் வெங்காயத்தை வறுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம் வெங்காயத்தை, கொஞ்சம். ஏன்னா ரொம்ப வதக்கினா நல்லா இருக்காது. வதக்கிட்டு அதுலேயே இந்த தக்காளியும் போடுங்க. இருங்க, வதக்கிட்டு சரி. நம்ம வந்து இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு இப்போ வந்து நல்ல வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக அதை லேசாக வதக்க சொல்லியிருக்கிறாங்க. தக்காளி போடுங்க மேடம். இப்போ வந்து அதுலேயே தக்காளி போட்டு வதக்கிடுங்க. தக்காளி, பச்சை மிளகா போட்டுருங்க. நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா போட்டாச்சு. அப்புறம் வதக்கிட்டு இது உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதுல போட்டுருங்க. ஓகே. ஸோ வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கியாச்சு. உருளைக்கிழங்க போட்டுடுங்க. இதுல வந்து மஞ்சள் பொடி கிடையாதா? போடணும் மேடம். இது வதக்கிட்டு பிறகு போடலாம். ஓகே. ஸோ இதில் அந்த உருளைக்கிழங்க போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு ஜலத்தை ஊற்றிடுங்க. ஓகே. ஸோ நான் வந்து இப்போ உருளைக்கிழங்க போட்டிருக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிண்டிக்குவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து 1.5 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு போட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு மறக்க வேண்டாம். எதை போட்டாலும் உப்பு மறக்க. ஓகே. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து தண்ணி, அப்புறம் உப்பு. இறக்கி வைக்கிற போதும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டு கடலை மாவு ஊற்றிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். ஸோ தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும் மேடம். இப்போ உப்பு போடணும். நெக்ஸ்ட்டு உப்பு மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த போட்டாலும் என்னத்தை மறந்தாலும் பரவாயில்ல, உப்பு மட்டும் மறக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமாம், உப்பு எதை மறந்தாலும் உப்பை மறக்கக்கூடாது. ஆமாம், உப்பு இல்லாத சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? பண்டம். ஆமாம். ஓகே. ஸோ கொஞ்சமாக உப்பு, நல்லா ஒரு கொதி வரட்டும். மீன்வாயில் இந்த சைடு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கடலை மாவு வந்து எவ்வளோ கரைச்சிக்கணும், எவ்வளோ கடலை மாவு வேணும்? ஒரு ஸ்பூன் கரைச்சிக்கலாம். ஏன்னா கடலை மாவு வந்து திக்னஸ் இருக்கிறதுக்காக தான், இது வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அப்போ தண்ணி இருந்தது அப்போ வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. யூஸ்க்கு வந்து பாருங்க எவ்வளோ எப்படி கொஞ்சம் திக்னஸ் வருதான்னு பாருங்க. அதுக்கு ரொம்ப குழம்பு மாதிரி வேணா ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். மோர் குழம்பு பதத்தில் இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து நான் இப்போ கடலை மாவு வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா கரைச்சிக்க ஜலத்துல லேசா தெளிச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டிமா இல்லாம லேசா ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. ஸோ கட்டிப்படாம கலந்து வச்சுக்கணும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டு வந்த விட்டு இது ஊற்றுங்க. கொதி வந்துட்டா? ஆமாம், நல்லா வந்துகிட்டு இருக்கு. நல்ல பபிள்ஸ் மாதிரி வருதா? நல்ல ஆமாம்மா, நல்லா வருது. பபிள் சூப்பராக வருதே. அப்புறம் என்ன, அப்புறம் இந்த கடலை மாவை கரைச்சி ஊற்றிட்டு கீழே இறக்கி வைக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கலந்து வச்சிருந்தாலும் அப்பதான் இறக்கி வச்சு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டிருந்தா அது ஃப்ளேவர் கிடைக்கும். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை உள்ள சேர்ப்போம். சேர்த்துடலாம். நம்மளோட கடலை மாவை உள்ள ஊற்றுன அப்புறம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மோர் குழம்பு பக்குவத்துக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டுப்போம். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருந்ததா மேடம்? ஓகே. ஸோ வந்து சொல்கிறேன் தெரியல. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். கடப்பா பண்ணுறதுக்கு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம்,
தக்காளி, பச்சை மிளகாய், வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், தண்ணீர், உப்பு போட்டு கொதிக்க விடணும். அது கொதிச்சதும் தண்ணியில் கரைச்ச கடலை மாவு ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனா கடப்பா ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணிக்குவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பொட்டேட்டோ மசாலா மாதிரி தான், பட் அந்த கடைசியாக அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்த்தாங்க பாருங்கள், கடலை மாவு. ஸோ இந்த பர்டிகுலர் கடப்பாக்கு வந்து எனக்கு வந்து செட் தோசை ஆப்டாக இருக்கும்னு தோணுது. அது செட் தோசை, அப்புறம் இந்த கடப்பா பக்கத்தில் வந்து கொஞ்சோண்டு காரமாக மிளகா சட்னி, இது 3 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் அந்த செட் தோசையில் லேசாக நம்ம இட்லி மிளகா பொடியை தூவி, ஆமாம், அது அப்படியே ஒரு தடவை பிச்சு இதில் ஒரு தடவை டிப், அதில் செகண்டில் நம்ம துவையில் ஒரு தடவை டிப் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆசமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கடப்பா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாழைப்பூ துவையல், அது நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வாழைப்பூ. ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ சொல்லுங்க சுந்தரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு கேட்டுக்கே ஷோவில் குக் பண்ணதில்? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேடம். நானும் என்னையும் ஒரு இதா மதிச்சு என்னை கூப்பிட்டு இது கேட்டுருக்கிறதுக்காக என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பாய். வெல்கம் மேடம். பாய் பாய். ஸோ இன்னைக்கு சுந்தரி ஃப்ரம் கும்பகோணம் வந்து 2 அருமையான டிஷ்ஷஸ் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து வாழைப்பூ வச்சு ஒரு நல்ல துவையல், அதை நல்லா நெய் சாதத்தில் போட்டு நம்ம சிப்ஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கடப்பா ஃபார் செட் தோசை காம்பினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே வந்து அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெசிபி, உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, இது 3 எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9003091000. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் k2k@newgenmedia.in. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி புதுயுகம், நம்பர் 25A, கென்பி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கீகாடு தாங்கல், சென்னை 32. ஸோ இன்னைக்குள்ள 2 டிஷ்ஷஸும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் சந்திக்கலாம். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் தி டிஷ்ஷஸ். பாய்.